ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன், இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலிப்பாடா 2 ஆர் வைஸ் பட்டம் அப்படின்னு தமிழில் ரிலீஸ் ஆன படம். இட் இஸ் ரிலீவிங் ஆன் G5 நினைக்கிறேன். ஸோ ஒரு மாதிரி சூப்பர் படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட நண்பன் பார்த்த ஃபீலே கொடுத்து. இட்ஸ் அ கர்நாடகா மூவி. ஸோ கணேஷ் அவர் தான் இஸ் அ சூப்பர் ஸ்டார் இன் கர்நாடகா இண்டஸ்ட்ரி, ஐ திங்க் ஸோ அவர் வந்து நடிச்சிருப்பார். ஸோ அவரோட படங்கள் நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன் முன்னாடியே. ஸோ இந்த படமே ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருப்பார். அட் த சேம் டைம் இது வந்து ஒரு காலேஜ் ஸ்டோரி அப்படின்றதுனால, ரொம்ப காலேஜில் இட்ஸ் அ ஸ்கூல் ஸ்டோரி அப்படின்றதுனால ஒரு மாதிரி ரொம்ப அழகாகவே அவர் பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். ஸோ அவர் பண்ணியிருந்தாரு. தென் அவர் கூட இருக்க அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் ஓவரால் இந்த 3 பீப்புள்ஸோட கதை தான். கிட்டத்தட்ட நண்பன் மாதிரி தான். பட் ஆனால் நண்பனில் வந்து தே ஆர் சர்ச்சிங் ஃபார் த ஃப்ரெண்ட், ரைட்? பட் ஹியர் தே ஆர் டோன்ட் வாண்ட் டு சர்ச் த ஃப்ரெண்ட். அவங்க எதை கண்டுபிடிக்கணும்னு தேடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருந்திருப்பார். அவரோட பையன் வந்து ஒரு பட்டம் திருவிழாவில் வந்து மிஸ் ஆயிரும். ஸோ அதனால தான் படத்துக்கு பேரே பட்டம். ஏன் பட்டம்ன்றது படத்தோட பேருன்னா, பட்டம் இட்ஸ் நாட் அபவுட் த டிகிரி, இட் இஸ் அபவுட் த கைட், ஓகேவா? ஸோ அந்த பட்டம் திருவிழாவில் வந்து மிஸ் ஆயிடுவான். ஸோ அவர் வந்து பட்டத்தை பற்றி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. அது வந்து தானாக பறக்குது, அந்த மாதிரி பட்டத்தை கொடுக்குற பற்றி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் ஒரு மாதிரி அழகாக இருக்கும். ஸோ மிஸ் ஆனோடனே அந்த பையனை தேடிட்டு அவர் வந்து கொஞ்சம் வந்து இதாகிடுவார், கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டோடனே. தென் அவருக்காக அவர் பையனும் ஒரு திருவிழா, பெரிய திருவிழா நடக்கும் ஒரு இதில் வந்து ஒரு ஃபாரின் ஒரு கண்ட்ரியில். ஸோ அங்கே போய் அவரை வந்து கண்டுபிடிக்க வைக்கணும். அவங்களோட பையன் எங்கே இருக்காருன்னு சொல்கிறாருல, சின்ன பையன் தான் சொல்லுங்கள், பட் இப்போயும் சின்ன பையனாக பார்த்தேன்னு தான் சொல்லுவார். அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து, தென் அதோட 2 பேர்த்துக்கு ஒரு லவர் இருப்பாங்க. ஸோ அவங்களும் சேர்ந்துட்டு அந்த இடத்துக்கு போய் இது பண்ணுறது. தென் இதை ப்ளேஸ் பண்ண ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஒரு மாதிரி நல்லாவே இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும் அதை பார்த்தீங்கன்னா. ஹென்ஸ் ஹீரோயினுமே இருப்பாங்க. தென் அவர் லவ் பண்ண ஹீரோயின் வந்து இவரோட ஜாபை வந்து அவங்க விட்டு கொடுத்துருவாங்க. ஸோ விச் மீன்ஸ் நான் வந்து இங்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு, ஹீரோக்கு தான் கிடச்சிருக்கும், கணேஷுக்கு தான். பட் இருந்தாலும் ஹீரோயின் போகட்டும், அங்கே போனால் அவளுக்கு தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவளுக்கு வந்து அந்த இதை விட்டு கொடுத்துருவாங்க, படிக்கிறது, ஐ திங்க் ஸோ அதை வந்து விட்டு கொடுத்துருவார் ஹீரோ. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து அகோரியா போயிட்டு அங்கே போய் அந்த ஃபன்லாம் வேறு லெவலில் இருக்கும். தென் இன்னொருத்தர் வந்து அவர் வந்து டீச்சர், அங்கே இருந்த ஒரு டீச்சர் வந்து லவ் பண்ணியிருப்பார். தென் அவங்களோட ஸ்டோரியுமே ஒரு மாதிரி க்யூட்டாக அழகாக இருக்கும். அங்கே ஆல்ரெடி அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தர் அவங்க டீச்சரை கல்யாணம் பண்ணி வருவார். தென் வந்ததுக்கப்புறம் அவர் கூட வந்து இவர் ஏற்படுத்துகிற ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து தென் கிளைமேக்ஸில் வந்து ஒரு மாதிரி அழகாக முடிச்சுட்டுப்பாங்கன்னே சொல்லலாம். தென் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் வந்து உங்களை டீச்சராக வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கடைசியில் முடிக்கிறது வந்து ரொம்ப அழகான பாண்டாக வந்து தென் அவரே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்லியாக ஆனதுக்கப்புறம் நான் அந்த ஒரு ஸ்டோரி, அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். அவரே வந்து ஓகே நீ ஒய்ஃப் வந்து நல்லா தான் பார்த்துக்குறோம் அந்த மாதிரி ஒரு மாதிரி போயிடும். பட் இருந்தாலும் அது ரொம்ப ஒரு மாதிரி அதிருப்தியாக முடியாமல், இல்லை சார் உங்கள் பொருள் உங்களோடது, உங்கள் மேம் வந்து நீங்களே இருந்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு வந்து அவர் விட்டுட்டு போயிடும். அவருமே ஒரு நல்ல கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார். பட் இந்த கேரக்டர்ஸுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஜாயினிங்காகவும் ஒரு மாதிரி அழகான கேரக்டராகவும். தென் அகோரி அவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு ஒரு பேர் இருப்பாங்க. ஸோ அந்த பேர் என்னென்னா, அவங்களால தான் அந்த அவங்க ஸ்கூல் வந்து லைட்டாக இடிஞ்சிருக்கும். அது வந்து இவர் வந்து நிறையா தடவை போய் சொல்லியிருப்பார் அந்த அகோரி கேரக்டர். அவரே அகோரின்னு சொல்லணும்னா அந்த இது வந்து எனக்கு மனசில் பதிஞ்சிருச்சு. அவர் அந்த டிகிரிலேயே இருப்பேன், அந்த மாதிரி நிறையா ஃபன் இருக்கும் அந்த அந்த கேரக்டர் வச்சு. பட் ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ஹீரோ மாதிரி நல்லா தான் இருப்பாப்புல. பட் இருந்தாலும் அந்த மாதிரி நிறையா ஃபன்ஸ்லாம் இருக்கும் அதில். ஸோ அதனால் அவங்களால தான் அந்த பில்டிங் இடிஞ்சிச்சு, அதனால தான் இவர் வந்து புத்தி சுவாதம் இல்லாமல் போயிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து 2 பேரும் சண்டை போட்டுருப்பார். பட் ஆனால் ஃபைனலி தான் தெரியும் அதுக்காக அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் நிறையா பண்ணியிருக்காங்க. மீன்ஸ் வேறு கேர் இப்போ 1 இயராக அந்த ப்ரொஃபஸரை கேர் பண்ணிட்டதே இவங்க தான் அப்படின்லாம் தெரிய வரும்போது ஒரு மாதிரி ஹார்ட் மெல்ட்டிங்காக இருக்கும். பட் ஆனால் அதை கேர் பண்ண சொன்னது நம்ம ஹீரோ கணேஷ் அவர்கள் தான். ஸோ அதுதான் இந்த மாதிரி தான். ஸோ அவர் தான் எல்லாத்துக்கும் ஒரு கீவேர்டாகவும் யாருக்கிட்டையும் அழுகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து ப்ரமிஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவர் வந்து யாருக்கிட்டையுமே ஒரு மாதிரி அழுகையை காமிக்காமல் ரொம்ப அழகாக சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிவிட்டு, டேக் இட் ஈஸி பாலிசி அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி அவர் வந்து இந்த ஒரு கேரக்டராக, அந்த கேரக்டரே ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். அந்த கணேஷ் அவரோட கேரக்டர் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும், எதுக்கு நம்ம இது பண்ணின்னு அப்பா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பசங்கள் எல்லாத்தையும் அவங்களோட ஃபுல்ஃபில்னஸ் கொடுத்துட்டு, தென் கடைசியில் இந்த ப்ரொஃபஸருமே ஒரு ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அவர் போராடிக்கிட்டு இருப்பார். தென் அவர் காருக்குள்ளே அழுகிற சீன் வந்து நமக்குமே கண்ணில் தண்ணி வந்துடும் அந்த சீன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா. தென் ஹீரோயின் மட்டும் ஃபோன் பண்ணுவாங்க, போய் கேட்பாங்க, கேட்ட உடனே அவர் வந்து சொல்லுவார். தென் அவங்க அப்பா கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ரிலேட்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லும்போது கண்டிப்பாக அவர் நமக்கு ரொம்ப ஹார்ட் மெல்ட் ஆயிரும். ஸோ அது ரொம்ப அழகான சீன். அப்போ தான் அவங்க இதுக்கு பண்ணும்போது தான் இனிமேல் நீ வந்து அழுகவே கூடாது அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவர் சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார்.
ஸோ இதுக்கப்புறம்லாச்சும் அது பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் புரியும் அவருக்கு, அந்த வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னே புரியும். ஸோ அது மாதிரி ஒரு சூப்பராக இருக்கும் அந்த சீன். நீங்கள் பார்த்தீங்க படத்துலேயே ஒரு மாதிரி அழகாக ப்ளேஸ் ஆகிருக்கும் அந்த சீன் வந்து. அண்ட் ஃபைனலி எல்லாருக்கும் எல்லாத்தையுமே அமைச்சு கொடுத்துட்டு அகோரி வந்து அந்த பொண்ணு செட் ஆயிரும். அட் த சேம் டைம் இவருக்குமே அவங்க வேணாம், டீச்சர் வேணான்ற மாதிரி போயிடுவாங்க. தென் ஃபைனலி இவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் அங்கேருந்து வந்துடுவாங்க. ஐ திங்க் ஜெர்மன் சம்திங்கில் இருப்பாங்க நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஷீட் கிடச்சிறாங்க, சும்மா வந்துடுவாங்க. தென் இவரை பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஸர் வந்து அவரோட பையனை தேடணும் அப்படின்றதான் மெயின் டாஸ்க். ஸோ ஃபைனலி வந்து அந்த பையனோட பையன் சின்ன பையனாக தான் இருப்பான். ஸோ சின்ன பையனை தேடிக்கிட்டே இருப்பாங்க. அவருக்கு புரிஞ்சிடும் சின்ன பையனாக இது பொறிய இருக்க மாட்டான் 20 வருஷம் கழிச்சு அப்படின்னு புரிஞ்சிடும். பட் இருந்தாலும் அந்த சின்ன பையன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே ஃபோன் பண்ண சின்ன பையன் யாருன்னு பார்த்தோன்னா அவரோட பையனோட பையன். ஸோ இப்போ தான் தொலைஞ்சான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச உடனே ஸோ இவன் தான் என்னோட இது அப்படின்னு கடைசியில் அவரோட பையனையுமே ஃபோன் பண்ணிடுவாங்க அந்த பட்டம் திருவிழாவில் வந்து. ஸோ அதோட படத்தை வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக என் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மாதிரி நல்ல ஃபீல் குட் என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி காலேஜ் லைஃபு ஸ்கூல் லைஃப்லாம் நாஸ்டாலஜியாக ஞாபகம் வரும் அந்த 3 ஃப்ரெண்ட்ஸோட கதையை பார்த்தாலே. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். G5 தான் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தமிழ்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ பட்டம் அப்படின்றத தமிழ் நேம். தென் ஐ திங்க் இதில் வந்து காலிப்பாடா 2 அப்படின்றது கர்நாடகா நேம், ரைட்? யா. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அதோட ஒன்றுமே இருக்குது. ஸோ ஒன்று தமிழில் வந்துச்சு அப்படின்னா நானும் பார்க்கணுன்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல குட் என்டர்டெய்னராக தான் அந்த கலிப்பாடா 2 இருக்குன்றதுல எந்த ஒரு டவுட்ஸுமே கிடையாது. ஸோ தேங்க்யூ.